வணக்கம். சில வழிகள் கத்தாது, அவை நம்மோட உள்ளேயே மெதுவா தொடர்ந்து பேசும். காலை எழுந்ததும் உலகம் மாறி இருக்காது, ஆனா நம்ம மனசு மட்டும் ஏதோ ஒண்ணு குறை இருக்குன்னு சொல்லும். அவன் ப்ரமோஷன் வாங்கிட்டான், சந்தோஷமா இருக்கலாம். ஆனா ஏன் இந்த சந்தோஷம் முழுசா வர மறுக்குது? நான் அவனை விட குறைவா உழைத்தேனா? இல்லை. அப்படின்னா ஏன் அவன் முன்னாடி நான் பின்னாடி? ஒப்பீடு எப்ப தொடங்குதுன்னு நமக்கு தெரியாது, ஆனா தொடங்கிய பிறகு நம்மையே சந்தேகப்படுத்த ஆரம்பிச்சிடும். சில வார்த்தை ரொம்ப சாதாரணமாத்தான் வரும். அவன் பையன் வெளிநாடு போயிட்டானாம். ஆனா அந்த ஒரே வரி நம் மனசுல பெரிய பாரமா உட்காரும். சில நேரம் கம்பேர் பண்றது சில நேரம் நம்ம வாயிலிருந்து வராது, நம்ம வீட்டிலிருந்து மெதுவா வரும். சின்ன வயசுல நாம எழுதி வச்ச கனவுகள், நான் பெரிய ஆளா ஆகணும்னு சொன்னேன். ஆனா யாரை விட பெரியதுன்னு அப்ப தெரியல, இப்ப புரியுது. கம்பேர் பண்ண ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நிம்மதி மெதுவா போயிட்டே இருந்திருக்கு. மழை நெரிசல் வாழ்க்கை மாதிரியே இந்த இடத்துல ஒரு முதியவர் பறவைகளுக்கு உணவு போடுறார். பறவைகள் கூட ஒப்பிடாது தம்பி, அவைகளுக்கு வானம் போதும். ஒரே ஒரு வரி, ஆனா மனசுக்குள்ள நிறைய கேள்விகள். ஒப்பிடுற மனிதன் தன் வாழ்க்கையை பார்க்கவே நேரம் இல்லாம போயிடுவான். கம்பேர் பண்ண ஆரம்பிச்சா நாம நம்மளை பத்தி மட்டும் சிந்திக்க மாட்டோம். மற்றவர்களின் வாழ்க்கை நம்ம அளவு போலா மாறும் நாளில் தான் நம்ம அமைதி முழுசா தொலைஞ்சிடும். ஒவ்வொருத்தருக்கும் தனி பாதை, தனி நேரம், தனி வாழ்க்கை. அவன் வாழ்க்கை அவனுக்கு, என் வாழ்க்கை எனக்கு. கம்பேர் பண்ற பழக்கம் நிறுத்தின நாள்ல இருந்து நானே என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். கம்பேர் பண்றதை நிறுத்தினா வாழ்க்கை சின்னதா ஆகாது, மாறாக வாழ்க்கை உண்மையா ஆகும். வேகம் முக்கியம் இல்லை, திசைதான் முக்கியம். கம்பேர் பண்ணாதீங்க, யாரும் யார் கூடயும் கம்பேர் பண்ண வேண்டாம். நம் பாதை நமக்கு, அது போதும். யாரை கூடயும் கம்பேர் பண்ணி நம்ம நிம்மதி போயிடும். அதனால எதையும் எப்பொழுதும் யார் கூடவும் கம்பேர் பண்ணாதீங்க. நம்ம மகிழ்ச்சி நம் கூடவே எப்பொழுதும் பயணிக்கும். நாம் நம் வாழ்க்கையை வாழ்வோம். வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.